பிரச்சனை மாறி வந்து நிற்க முடியல. என்ன பிடிச்சி ஊற்றுனே பிடிச்சிருந்தேன் பிடிச்சிட்டியா? பொண்ணு சோப்பு குச்சி வளையா இருக்கிற ஃப்ரேமில் ஃபுல்லாக அமையலைங்க. சரியான வலை வளையுது. பொண்ணு இங்கே கொண்டு பொண்ணு அட்டா ரோஸ் ஏரில் அடிச்சிட்டேனே. இல்லை ஏரில் தான் போய்கிட்டு அந்த இடத்துல ராசி நட பார்க்கல. ஏர் ஸ்குவாடு இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தூண்டி போட வந்திருக்கோம். நானும் அண்ணன் இன்னும் 2 பேர் இன்னொரு அண்ணன். நம்ம டீமில் வந்து நிறைய பேர் இன்றைக்கி இறக்கலாம் இறங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளா கண்டென்ட் விட்டுருங்க. இதுனா நல்ல பெரிய கம்மாயாக இருக்குது. எல்லோரும் கம்மாங்கன்னு கேட்குறீங்க. அப்புறம் சொல்லுவோம். இருக்கிறதுனா பூ வீட்டிலேருந்து தோண்டு வந்துட்டோம். நம்ம ஏரியாவில் பூ கிடைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆழம் ஏற்றினேன். ஏன் சொல்லிட்டுனா நல்லா பெரிய உழுவ நாங்கள் போனோம். கருப்பு உழுப்புண்ணா ஒரு உழுப்பு. இங்கே வீரகுமாரனுக்கு அங்கிட்டு போகிறாரு. புது இடம் போகிறது இன்னொரு இடங்க இங்கே நிற்கிறாரு. சாமி கும்பிட்டு போனேன். நல்லது தானே. அப்படியே பண்ணேன். இங்கே இங்கிட்டு வந்துடுறேன். நானுங்கண்ணே இங்கே 2 போனேன். வேணா நான் போட்டேன். கொண்டு ஒன்று தெரியாது. முதல் சிலை டவுலா 2 முள்ளே கிடச்சிச்சானே. மாலை ரொம்ப ஏற்றிட்டாங்க. என்ன சிலைப்பி முதல் சிலைப்பி ஆரஞ்சு கலர். சாமி கும்பிட்டு போனேன். சூரிய உதயம் ஆயிடுச்சுன்ட்டு புது புதுசா ஓப்பனிங். இப்படி பார்த்துனே நீ என்ன வர பிரச்சனை புழுமாட்டம். உனக்கு புழுமாட்டதுக்கு போர் சார் வரச்சா சரி போட்டுரு. பொண்ணு பெருசானே இது ஆனந்தமான வெறித்தனமான வேட்டை. வாய்க்கில் ஒண்ணு இடுக்கில் விட்டுக்குண்ணே. மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள், புழு மாட்டுறதுக்கு அப்படியே போடுங்க. முணுமுணுக்குவோம் கோர்க்க முடியல. அண்ணே உனக்கு மேலே இருக்காரு. ஆனால் வீரகுமார் ஐயோ இழுத்து போகிறாரு உள்ளுக்குள்ள மீந்தி. என்ன இது வேறண்ணே இல்லை நல்லா மடிச்சு புதுசா 3% நடக்கணும். போர்சனை கூப்பிடுவோமாண்ணே புழு மாட்டுறதுக்கு. இனிமேல் புக் பண்ணிடுங்க. பார்த்தாங்கம்மா வந்துட்டு மாலை மாட்டிருக்கான். நான் வீடு இல்லாமல் சீனை மட்டும் பிடிக்கணுமா அப்படின்னு கூப்பிட்டியானே. கிடைக்குது எடுத்து அப்புறம் உள்ளே நிற்க மாட்டேனே. மேலே இன்னும் கொஞ்சம் கூட ஒரு அடி போய்க்கணே. என்னண்ணே போய்க்கணே நல்லது தானே. வணக்கண்ணே போய்கிட்டேன்னா வேறு தானே கண்டிப்பாக போட்டுருவானே. இன்னும் கொடுக்கலையா நீங்கள்? நம்ம மட்டும் அப்படி நினைப்பேன். என்ன ரெடியா இருண்ணே போண்ணே. இது சைஸுக்கு வேகத்தை பார்த்தியானே. உள்ளே விட்டுறியானே.
பெருசாக டவுலாங்க. ஓகே இது அப்புறம் நச்சு விடுறது ஏறிக்கிறேன். அடிச்சு நினைக்கிறேன். பெரிய நல்லதாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன குச்சி வளையுன்னு அட என்னண்ணே தானே எடுத்துகிட்டு போச்சு. டபுள் மாட்டிருமா? அடிக்கிறேன் ஆடிச்சு நினைக்கிறேன். ஒன்று கூட்டம் நிற்கிறாருண்ணே. இன்னும் கொஞ்சம் இறங்கினேன் உள்ள. கூட்டம் நிற்க எப்படி மீன் ரெண்டையும் நிற்கிறார் வச்சுடா. கூட்டம் சும்மா கிட்ட ஒன்று திறந்து வச்சுக்கணும். எடுத்து கொடுத்தீங்கன்னா புழுவை போட்டு போகிறோம். அவரையும் அடிக்கடி பார்த்துக்கணுண்ணே. நமக்கு கிடைக்கல. தண்ணியும் தொட்டுச்சுன்னா அங்கிட்டு போயிடுவோண்ணே. பொது இடம் தானே. போண்ணே பார்த்துக்குறோம். இன்னும் கொஞ்சம் ஒரு அடி கூட இறங்கிக்கணே. அந்த போக்கில் போவோமே அப்படியே. அப்படி தான் நினைக்கிறேன். அது நான் எழுதிட்டு போனேன் பொண்ணு. போட்டுருக்கலாம். பொண்ணு ஃபஸ்ட்டு மிஸ் ஆகிறேன். ஃபஸ்ட்டு மிஸ் ஆகிறவனு இல்லை மாட்டிட்டான் சொருகிட்டு. அதை விட்டுருங்க கல்ட்டோட வீட்டு நான் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். சோறு தாங்க கடிக்க ஆரம்பிக்கிறேன். மண்டே திருப்பிட்ட போட்டுக்கணே. ஓப்பன்லேயே வச்சுக்கணே. என்ன அவுத்துட்டே போடணும். இன்னும் கொஞ்சம் பெரிய கவரை போடுத்துக்கண்ணே. பெருசுண்ணே விட்டு புழுக்கு தான் அடிக்குது. ஓகே நிறைய தானே. பொண்ணு ஒன்று மத்தியானம் தான் அடிக்கும் போதுங்க அம்மா. என்ன போட்டுனே ஒன்று போடுனே போடுனே பார்த்துக்குறோங்க. பொண்ணு 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 குச்சி வைங்க. இது குத்தி வெளியே வந்துருச்சு. உடனே முள் வாயில் குத்தி வெளியே வந்துருச்சு. இப்படிலாம் காணாத்தான் இங்கே நம்ம எடுக்க முடியும். சும்மா நம்ம அரைச்சிடுவானே. இங்கே வரனே அவரும் இழுக்க முடியாமல் இருக்காரு. தள்ளிட்டானே.
ஒன்று யாரா வேற ஆளா? தெரியல, நான் பார்க்கலாம். ஏன்டா இவ்வளோ ஆள் வச்சிருக்க? இல்லைண்ணே, நீ எத்தனை கிடைக்கல அவ்வளோ ஒன்று ரெண்டு முள்ளு வாங்கி வச்சானே. ஓகே, ஊற்றுனே பிடிச்சுனே பிடிச்சிட்டே இல்லைண்ணே. பெரிய மீன் ஓட பார்த்து என்னென்ன அவர் வந்தாருன்னு இழுத்துருவாருண்ணே. பொண்ணு சோப்பு குச்சி வளையா இருக்க ஃப்ரேமில் ஃபுல்லாக அமையலைங்க. சரியான வலை வளையுது. இங்கே காட்டினேன் ரோஸ் கலரு. அவர் அமைதியான பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. பொண்ணு டப்புன்னு பொண்ணு. விட்டுப்புளுக்கு நல்லா கடிக்குமோன்னு ஒரு வேலை வந்தோடனே ஜெட்டு வேகத்தில் ஒரு விட்டுகளுக்கு. அடுத்த குச்சி என்ன டன் 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 பூனை அட்ட ரோஸ் ஏரில் அடிச்சிட்டேனே. இல்லை ஏரில் தான் போய்கிட்டு இருந்துச்சு போக்கல. ஏரியில் போட்ட போடு அண்ணே பார்ப்போம். ஏரியில் போட்ட போடு அடி சரியான அடி. டன் 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 இவர் உள்ளே போடுக்கணும் மனக்குள்ள போட மாட்டார். கடிச்சாங்க உங்களுக்கு? கடிச்சா நல்லா போட்டுருந்தேன் தெளிவா. நீ இது போடுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிருதானே. இவ்வளோ வேகமாக இருக்குது. யார் சொல்லுது? நம்மகிட்ட புது பூசாங்க. நேற்று வாங்கின பூசா 150 ரூபாய். நான் கட் பண்ணி போட்டுக்கணே. முழு சைஸ்க்கே போட்டு பொங்கல் வேணாம். யாரும் அங்கே ஆள் வந்தாங்களே பார்த்தீங்களா? இதே குருட்டு குத்தில் கோர்க்குறாளே. உள்ளில் கோர்த்தா போகுது. என்ன போட்டானே அடிக்குதா? அவர் வர மாட்டேங்கிறானே. அவர் வந்து பிடிச்சிட்டு போகலாம். என்னங்க தூண்டி இறங்கவே இல்லை. அவருக்கு அந்த குணுக்கு வேணுங்க. குணுக்கு இருக்கா அவங்கள்ட்ட? குருட்டு குத்தா எப்படி தலையில தான் தூண்டி முள்ளு போட்டோம்ல அதில் தான் கிடைக்குது புழு. நீங்கள் கடிச்சிடும். ரெண்டை ஏற தான் கிடைக்கும். அவருக்கானே என்னதில் நம்ம கடிச்சுக்கிட்டே இருக்கு இன்னைக்கு. இப்போ நம்ம கழட்டி வைங்க. அதை கழட்டி வச்சுட்டு அப்படியே பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்ததில்லை அவ்வளோ அதிகமாக.
டன் 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 போடுங்க முரட்டு குத்துனே 2 கை குத்து இன்னும் ஃப்ரேமில் விழுகலண்ணா ஒழுங்க ஃபுல்லாக விழுகல குச்சி நல்லா வளையுது என்ன உள்ளே வச்சுக்கலண்ணே ஆனந்தண்ணே இப்படி நல்ல மிஸ் அந்த முள்ளு கையில் குத்துனா தான்டா நீ ஒரு மாதிரியை விட்டுறானே இப்பயும் முடிஞ்சுக்கிட்டானே அது சுருங்க வெயிட் இருக்குது இல்லை மீனை சுண்டுது வேறு அது ஒரு திசையில் இருக்குது போகும்போது வச்சு கொண்டு வரணும்ண்ணே என்னது இல்லை இதுலேயே போடுங்க சரி எடுத்துட்டு வாங்க போங்கண்ணா என்னது தூண்டி குச்சி இல்லை அது அவருங்க சும்மா இல்லை அத்துருங்க குச்சி போகுது என்ன போட்டு நல்லா போட்டுனேன் ஒன்று ஆனால் அங்கிட்டு பூரா கம்மாய்க்கில் இறங்கி அங்கிட்டு வந்து போட்டால் நல்லா கிடைக்கும் வயலுக்குள்ளே வரலையா என்ன போயிட்டு போகிறான் ஐயோ மாதிரி ஆயிடும் வந்து பாலை இறங்கிச்சு நினைக்கிறேன் அவன்ட்டு பொண்ணு 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 இங்கே ஒன்று இங்கே கொண்டு குச்சி கொண்டு என்கிட்ட எனக்கு வந்துடும்ண்ணே இங்கே குச்சி என்கிட்ட கொண்டு அவனை எடுக்கலாம் குச்சி தான் இங்கே வர மாதிரி ஆ பண்ணு நல்லா மாடிச்சானே நாட்டு அந்த மாட்டேன் சொல்லிட்டேன் காசு கொடுத்தீங்கன்னா நல்லா மயிலாம் கத்துது ஆஹா பொண்ணு 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 போச்சுண்ணே எது விடக்கூடாது அது சரி விட பார்த்துக்குவோம் கண்டிப்பாக இருக்கிறேன் எனக்கு இப்போ வர காசு க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க நாற்று அவசரத்துக்கு முடிச்சுட்டு பொண்ணு மாட்டிச்சுண்ணே ஆமாண்டா இவனுக்கு வேறு கடிச்சதும் எல்லாரும் சேர்த்து பிடிச்சிட்டோம்னா வீரகுமாரனுக்கு நிற்கிது இவருக்கு போட தெரிலண்ணே அப்படியே கரெக்ட் விடுங்க எடுத்துகிட்டே இருக்காங்க கடிக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆளை இறங்கி சார் அதையும் கடிக்கல கட்டமாக இருக்குன்னு சொல்லலாம் சொல்கிறேன் இங்கிட்டு வாங்க எங்கிட்டு போட இங்கிட்டு பிளக்கமே இல்லைங்கிறாரு அதையும் கடிக்கும் போல ஆளை ஏற்றம் என்ன விடுங்க கரெக்ட் விடுங்க மீன் வந்து வேறு இடம் பார்க்குற மாதிரி வரும் நான் அதே சொல்கிறேன் எங்கேண்ணே வீரகுமாரன்ட்ட போம்னே மாற்றி கட்டில் 2 பேர் போட்டிங்க மீன் நிற்கும்ண்ணே அப்படியே போனே இதே வந்துருச்சு போகும் சொன்னால் மட்டும்தான் வருதோண்ணே எடுத்துட்டார் போனு பயப்படுறேன் திட்டுவாங்க சொன்னாங்க பார்த்துன்னு குச்சி விளையாடு இருக்காதீங்க காட்டினேன் கண்டு பார்த்துனே இருங்க இல்லைங்க
மேற்கு பக்கம் இருக்க மீன் நிற்கிறான். எட்டி போனேன் உள்ள ஒரு அடி இறங்கிக்கிறேன், ஆல்ரெடி இறங்கிக்கிறேன். வேறு தப்பு இல்லை, ஆழத்தை நம்ம கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். எடுத்து பார்த்துருந்தேன் மீன் கடிச்சிட்டு கிடக்கணும். இங்கிட்ட வச்சுக்கணும் சார், போயிடுவோம். ரிச்சா சாப்பு கண்டது கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. 2 இதுலையும் கிடச்சிருப்பாருங்க. என்கிட்ட நீ குருட்டு குத்தா கடிக்குது எல்லாத்தையும் நமக்கு. போச்சு 2 முள்ளு துள்ளுதுலடா. அப்படி கிடைக்குது. முள்ளு குதிச்சுன்னா விட்டுறேன்டா. அப்படியே பொண்ணு பசி ஓட எப்படி 2 மூணுது ஒட்டி ஒட்டி தானே இருக்கு. மேலே தான் வீரகுமார் நந்தானே எட்டி போட்டு பிடிச்சி விடுவார். இந்த இடத்துல எப்படி போட்டாலும் கிடைக்கும் போலையே. எங்கிட்ட கரையில் ஓடுறாரு. அந்த இடத்துல ராசி நட பார்க்கல. அண்ணே 2 முள்ள 1 முள்ள தானே இது. பொடி உடம்பு பொடி இன்னும் மிஸ் ஆகாது. கிளம்பிட்டாங்க. பிரச்சனை மாறி மாதிரி நிற்க முடியல. என்ன பிடிச்சுன்னு நல்லா கொடுத்துருச்சு. கொடுமையான கண்டாங்க, அது பெருசு. இந்த மாலிஸ்லேயே போய் பிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு 100-150 கிலோமீட்டர் தாண்டி வர்றது. கடித்தாலும் பெரிய கண்டையாக கடிக்குது. இங்கே வந்து ஏர் ஸ்குவாட் பார்த்திங்கன்னா ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. மணி பார்த்திங்கன்னா மணி 9:45 ஆகிடுச்சு. மீன் கொஞ்சம் நல்லா தாங்க பிடிச்சிருக்கோம். குசாக காட்டுறேன். ஏர் ஸ்குவாட் பார்த்திங்கன்னா ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கண்டு பண்ணிட்டுருக்கோம். இதுதான் போட்டிருந்தோம். நம்ம புது வளர்ப்பைங்க கூசா. அந்த கம்மா அந்த பாலத்துக்கு கம்மா. நல்ல வேட்டை. மண்ணு பதியுது. பதியா மீன் எடுத்துட்டு இருந்தாருங்க.
அன்னைக்கோட நிறைய பிரச்சனை பெருசுண்ணே அதுதான் தூக்கமே வந்துட்டு போகுது. வலை கொஞ்சம் பெரிய வலை, அதனால் அப்படி தெரியுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கண்டுக்கிட்டு வீட்டுக்கு போவோம்.